ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாழ்க்கை களஞ்சியம் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பாட்டோடைய அந்த பழைய காலத்து சாப்பாட்டுக்கும் இன்றைய சாப்பாட்டுக்கும் என்ன மாறுபாடு. பழைய காலத்துலங்க நெல் விளைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து லோக்கலில் குப்பரைம்பாங்க, அதில் போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை வடித்ததுக்கப்புறம் நெல்லை களத்தில் காய வச்சு அதை வந்து மிஷினில் அடிப்பாங்க. ஈவன் கொண்டு போய் கைக்குத்தல் அடிப்பாங்க. அந்த மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பாலிஷ் பண்ணுற மாதிரி மிஷின்லாம் கிடையாது. சிம்பிளாக வந்து ரைஸை மட்டும் ப்ரேக் பண்ணி கொடுக்கும். அதில் கொஞ்சம் குரணையும் கூட இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காலத்தில் வந்து நான் பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடும் மெயினாக இருக்கும். சாப்பாடுமே பார்த்திங்கன்னா நம்ம விறகடுப்பில் வச்சு அதை வடித்து அப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த சாப்பாடு வந்து ஏற்கனவே ஒரு தடவை பாயில் பண்ணது நெல்லாக இருக்கும்போது ரெண்டாவது ஒரு தடவை பாயில் பண்ணி அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். தென் வந்து நமக்கு மெயினான ஹேபிட் என்னதுன்னா பழைய சாப்பாடாக இருந்தது. ஸோ இந்த அரிசியோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தாங்க இருக்கும். அந்த நெல் தோல் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தோல் வந்து தவிடுன்னு சொல்லுங்கள். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பிரான், அதுக்கு மேலே வந்து அரிசிக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும். அப்புறம் அந்த நெல்லோட உமி இருக்கும். இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ இன்க்ரீடியன்ஸ் இந்த ரைஸ். அது மனிதனுக்கு தேவையான ஒன்று. அந்த தோல் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாலிஷ் ரைஸில் இருக்கிற மேலே அந்த அரிசிக்கு மேலே விட்டுட்டு இருக்கிற தோல் தான் வந்து ஃபைபர், டயட்ரி ஃபைபர். இந்த ஃபைபர் என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை உடனடியாக ஜீரணம் பண்ணாத கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உடம்புல ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆச்சுன்னா என்னங்க, நமக்கு அதில் இருக்கிற விட்டமின் மினரல், சாப்பாட்டில் இருக்கிற விட்டமின் மினரல்னால் ஈவனாக வந்து நம்ம உடம்புக்கு சேரும். தென் வந்து அந்த ஜெர்ம், அந்த முளைக்கிற இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த முளைக்கிற இடத்துல தான் வந்து லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், விட்டமின் பி இருக்கும், மினரல்ஸ் இருக்கும். அந்த பிளான்ட் பைத்தோப்ரோட்டீன் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பாலிஷ் பண்ணுற ரைஸில் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபேட்லாம் இதெல்லாம் வந்து மற்ற மெயினான கண்டென்ட்டெல்லாம் இருக்குது. மெயினாக வந்து ஃபைபர்லாம் காலியாயிரும், விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் காலியாயிரும். ஸோ ஒன்லி நமக்கு வந்து எப்படின்னா கார்போஹைட்ரேட் இது மட்டும் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணால் பழைய காலத்து ரைஸ் மாதிரி அன்பாலிஷ் ரைஸாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. தென் வந்து சாப்பாட்டை நல்லா மென்று சாப்பிடணும். எப்போயுமே 80% தான் சாப்பிடணும். நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டோட அளவுக்கு சரி விகிதமாக தயிர், ஈவன் ரசம், பருப்பு தான் ப்ரோட்டீன், கீரை வகைகள் அது கூட வச்சு தேங்காய், அதில் தேங்காயும் வெரி குட் ஃபைபர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொரியல், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு காம்பினேஷனாக ஒரு காம்போவாக வெல் ஆர்கனைஸ்டாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எந்த விதமான நோயும் வராது. நம்மளோட வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிடணும். இப்போ நம்ம ஐடி கம்பெனிலேயோ இல்லை நான் சாப்பிட்டல எனி டைம் உட்காந்துட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சாப்பாட்டோட அளவு வந்து ஈவன் 80% 70% 60% கூட குறைச்சிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஜீரணம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பிளேட் வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க, பாலிஷ் ரைஸில் கண்டிப்பாக இட்ஸ் லைக் எ பாய்சன் நம்ம சாப்பிட்றது. அதில் ஃபைபர் குறைஞ்சதுக்கான காரணம். இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.